Hi friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இந்த பாக்ஸை தான் அன்பாக்சிங் பண்ண போறோம். இது யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும்னு பாத்தீங்கன்னா கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் கண்டிப்பா இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராடக்ட் உள்ள ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதோட ரேப்பரை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட்டிங் போர்டுன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ள பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைட்டிங் போர்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை கையில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 116 கிராம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. அதே மாதிரி இதோட டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 8.5 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் பேக் சைடில் திரும்பி பார்த்தீங்கன்னா கிரிப்புக்காக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். மேலே வந்து ஒரு பென்னு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்ட பிறகு உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் எழுதிக்கோங்க. எனக்கு பிடிச்சது தான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கு பிடிச்சதை எழுதிட்ட பிறகு நீங்கள் வந்து ஈஸியாக இரேஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கீழே வந்து டெலீட் பட்டன் இருக்கும். அதை கொடுத்து வந்து நீங்கள் டெலீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் எழுதின விஷயம் வந்து இரேஸ் ஆகாமல் இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து ஒரு சுவிட்ச் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் லாக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் டெலீட் பண்ணால் வந்து அது இரேஸ் ஆகாது. இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரெஷரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒர்க் ஆகுது. அதே மாதிரி இது வந்து கண்ணுக்கு வந்து எந்த பாதிப்பும் தராதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்ஸ் இந்த பேட்டரி வந்து டை ஆயிடுச்சுன்னா நீங்கள் என்ன தான் நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணாலும் அதை வந்து உங்களால் இரேஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த பேட்டரியை வந்து நம்ம ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ரிமூவ் பண்ணுங்கள். நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பட்டன் பேட்டரி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நார்மல் ஷாப்லேயே இந்த மாதிரி பேட்டரி வந்து அவைலபிளாக இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிட்ட பிறகு நீங்கள் வந்து இன்செர்ட் பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதோட கலர்னு பார்த்தீங்கன்னா 5 விதமான கலர் வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் யூஸ் பண்ணுறது வந்து ப்ளூ கலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபைனலாக இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ப்ராடக்டை வந்து யூஸ்ஃபுல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட பேப்பரை வந்து அவங்க வேஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு போர்டை வாங்கி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து இதில் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 369க்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் கீழே உள்ள லிங்க் தரேன், கிளிக் பண்ணி வந்து நீங்கள் பை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.